வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எளிய முறையில் அறிவியல் கற்பித்தல். இந்த எளிய முறையில் அறிவியல் கற்பித்தலில் ஒரு சோதனை பார்க்க போகிறோம். அந்த சோதனைக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பலூன் விசில். பலூனை வச்சு ஒரு விசில் ஒன்று தயாரிக்க போகிறோம். சரி, அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் குழாய், லெட்டோட வெளிப்புற குழாய், கத்தரிக்கோல், செல்லோ டேப், வெட்டி எடுக்கப்பட்ட அரைப்பகுதி பலூன், இதான் தேவையான பொருள். சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறோம். இப்போ திருவிழாலாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் ரேடியோலாம் கட்டியிருப்பாங்க. அந்த ரேடியோ கட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவத்தில் குழாய் கட்டியிருப்பாங்க. அந்த குழாயில் இருந்து ஏன் சவுண்டு அதிகமாக வருது, என்ன காரணம்? ஒரு ஊரில் பாட்டு போடும்பொழுது பக்கத்து ஊர் வரைக்கும் பாட்டு கேட்குது. அப்போ ஒலி வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது அப்படிங்கிறத ஒன்று பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழாயில் வந்து பலூன் மாதிரி வச்சு விசில்லாம் வச்சு ஊதியிருப்போம். நம்ம வாங்கி ஊதியிருப்போம். அந்த ஒரு பலூன் விசில் வாங்கி நம்ம கடையில் வாங்குறதுக்கு ஒரு 20 ரூபா செலவாகும். அது 20 ரூபா செலவாகிற அளவுக்கு அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பொருள் கிடையாது. ஆனால் நம்ம அதை தயாரித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ரூபா தான் ஆகும் செலவு. இப்போ அதை வந்து நம்ம தயாரித்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதில் வந்து ஒரு அறிவியல் தத்துவமும் செயல்படுது. அது என்னங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த குழாய் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த குழாய் எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த வெட்டி எடுக்கப்பட்ட பலூன், இந்த பலூன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழாயில் ஒரு பகுதியில் மாற்றோம். இப்போ பலூனை இழுக்கும் பொழுது இந்த பலூன் வந்து வெளியே வந்துடும், குழாய் விட்டு வெளியே வந்துடும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பலூன் வெளியே வராமல் இருக்கிறக்காக என்ன பண்ணுறோம்னா செல்லோ டேப் போட்டு ஒட்டுறோம். செல்லோ டேப் போட்டு நம்ம இதை ஒட்டிடுறோம். சரிங்களா? இப்போ நம்ம இழுத்தாலும் வந்து பலூன் வந்து வெளியே வராது. சரி, இப்போ ஒரு பக்கம் ஒட்டியாச்சு. சரி, இன்னொரு பக்கம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த பக்கத்தில் என்ன பண்ணுறோம், லெட்டோட மூடியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் ஒரு செல்லோ டேப் போட்டு ஒரு பக்கம் ஒட்டிடுறோம். இப்போ நம்ம இந்த பக்கமே என்ன பண்ணுறோம், செல்லோ டேப் போட்டு பலூனை ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலூனை வச்சு பலூன் ரெண்டு பக்கமும் இங்கிட்ட ஒரு பக்கம் பேனா மூடியும் இந்த பக்கம் குழாயும் வச்சு ஒட்டிட்டோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊத போகிறோம். சரி, ஊதுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஊதுனா நமக்கு சவுண்டு வருமா அப்படிங்க சொல்கிறோம். சரி, அது என்ன ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை நேராக வச்சு ஊத போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஊதும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ஒலியும் ஏற்படவில்லை. நான் வேகமாக ஊதுனேன், ஆனால் எந்த ஒரு ஒலியும் ஏற்படலை. சரி, அதே இது தலைவில் திருப்பி வச்சு ஊதுறாங்களா, இப்படி ஊதும் பொழுதும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒலியும் ஏற்படலை. சரி, இப்போ என்ன பண்ண, 3வது முறையாக வேறு மாதிரி திருப்பி வச்சு ஊதலாம். இப்போ இந்த அடிப்பகுதி குழாயை வந்து என்ன பண்ணுறேன், செங்குத்தாக வச்சுக்கிட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த பேனாவோட முனை வந்து இழுத்து வச்சு இப்படி ஊதுறேன், கீழ் நோக்கி ஊதுறேன் பாருங்க. இப்படி ஊதும் பொழுது சவுண்டு வருது. சரி, ஏன் இப்படி ஊதும் பொழுது மட்டும் சவுண்டு வருது? நேராக வச்சு ஊதும் பொழுது சவுண்டு வரல, இப்படி தலைவலியாக வச்சு ஊதும் பொழுது சவுண்டு வரல, ஆனால் இழுத்து வச்சு ஊதும் பொழுது மட்டும் ஏன் சத்தம் வருது, ஏன் ஒலி உண்டாகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நேராக வச்சு ஊதும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காற்றானது நேராக வெளியில் போயிடும், எந்த ஒரு அதிர்வும் ஏற்படுத்தாது. காற்று வந்து இந்த பொருள் மேலே எந்த ஒரு பொருள் மேலேயும் அதிர்வை ஏற்படுத்தாது. அதனால் நமக்கு என்ன ஒலி ஏற்படலை. சரி, அதே தலைவலியாக வச்சு ஊதும் பொழுதும் காற்றானது வெளியில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, எந்த ஒரு அதிர்வும் ஏற்படுத்தலை, அதனால் ஈஸியாக வெளியே போயிடுச்சு, நமக்கு ஒலி ஏற்படலை. சரி, ஆனால் அதே விஷயம் நான் குழாயை வச்சு செங்குத்தாக வச்சு பலூனை இழுத்து வச்சு ஊதும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒலி வந்து அதிகமாக ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்படி இழுத்து வச்சு ஊதும் பொழுது இந்த பலூனுக்குள்ளே காற்று வெளியே போகும்பொழுது சிறிய நுண்ணிய துளை வழியாக காற்று வெளியே போகும். அந்த காற்று வெளியில் போகிற நுண்ணிய துளையானது போகும்பொழுது பலூனை வந்து அதிர்வு ஏற்படுத்தும், காற்றும் அதிர்வடையும். வெளியில் போகும்பொழுது காற்றும் அதிர்வடையுது. அந்த காற்று அதிர்வடையும் மட்டும் இல்லாமல் பலூனையும் அதிர்வடைய வைக்குது. சரிங்களா? அந்த 2 அதிர்வும் காரணமாக நமக்கு என்ன ஆகுது, ஒலியானது உண்டாகுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு ஊதும் பொழுது இப்போ காற்று இந்த சிறிய நுண்ணித்தளவில் காற்று அதிர்வடையுது, இந்த பலூனும் அதிர்வடையதுனால ஒலி உண்டாகுதுன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். அதனால தான் ஒலி உண்டாகுது. சரி, அப்போ எந்த ஒரு பொருள் அதிர்வடைந்தாலும் ஒலியானது உண்டாகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, திருவிழாவில் ஏன் வந்து அகர்ந்த கூம்பு வடிவத்தில் குழாய் வச்சுருக்காங்க, ஸ்பீக்கரில் வச்சுருக்காங்க, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கூம்பு வடிவ குழாய் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒலியோட செறிவு ஒளிச்செறிவு அதிகமாக இருக்கும். அந்த ஒளிச்செறிவு அதிகமாக இருக்கும் பொழுது ஒலியோட அளவும் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ஊர்லேருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் அந்த ஒலி கேட்கக்கூடிய அளவு அதிகமாக இருக்கனால தான்
ஒளிச்செறிவு அதிகரிக்க அதிகரிக்க ஒளியோட அளவும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று. சரிங்களா? அப்போ எந்த ஒரு பொருள் அதிர்வடைந்தாலும் ஒளியானது உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மிக்க நன்றி.